1984 அக்டோபர் 31 இந்திய நாட்டோட 3வது பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தன்னோட வீட்டிலேருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு போகிற வழியிலேயே தன்னோட 2 பாதுகாவலர்களால் சுட்டு கொல்லப்படுறாங்க. பிரதமர் அலுவலகமும் பிரதமரோட வீடும் வேறு வேறு இடங்கள்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான். இந்த சின்ன இடத்துக்குள்ளே இவங்க வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் பழக்கப்பட்ட அதிகாரிகளாலேயே அவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த படுகொலைக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னால் சீக்கியர்களோட புனித தலமான பொற்கோயில் இருக்கு இல்லையா, அதில் நடந்த உள்நாட்டு போர் தான் அது. எதுக்காக இந்திரா காந்தி கொண்டுட்டாங்க? இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னமும் ஒரு 40 வருஷம் நம்ம பின்னாடி போகணும். 1940களில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவை பிரிட்டிஷ் அரசாங்கம் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. இந்தியாவை 2ஆக பிரித்து இந்தியான்னு ஒரு நாடும் பாகிஸ்தான் ஒரு நாடும் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் சீக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்காகவும் தனி நாடு வேணும், நாங்கள் எங்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்கி நாங்கள் வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடச்சிருது, முதல் பிரதமர் வராரு, 2வது பிரதமர் வராங்க, 3வது பிரதமர் திருமதி இந்திரா காந்தி வராங்க. இருந்தாலும் இவங்களோட கோரிக்கையாகவே இருக்குது. 1969 லண்டன் நாட்டுக்கு ஒரு நபர் போகிறாரு. அவரோட பேர் ஜெகதீஷ் சிங் ஜோஹான். இவர் போய் அவங்க என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் காலிஸ்தான் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டோம், அதாவது சீக்கியர்களுக்காகவே ஒரு தனி நாட்டை இந்தியாவில் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. சொன்னது மட்டும் பார்க்காமல் 1970 திரும்பி வந்து இந்திரா காந்தி அவர்கிட்டையும் இதே விஷயத்த சொல்கிறாரு, எங்களுக்காக ஒரு தனி நாடு வேணும், பஞ்சாபை சுற்றி இருக்க இடங்களையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் காலிஸ்தான்ற நாட்டை உருவாக்கி நாங்கள் வாழ்ந்துக்கிறோன்னு கேட்குறாரு. இந்திரா காந்தி இதுக்கு ஒத்துக்கலை. இருந்தாலும் ஜெகதீஷ் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக இதுக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு. 1980 அவர் வந்து அமெரிக்கா நாட்டுக்கு போகிறாரு. போன இடத்துல என்ன சொல்கிறாரு, காலிஸ்தான் நாட்டை நாங்கள் நிறுவிட்டோம், இதுக்கு நான் தான் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் இங்கே பஞ்சாப்ல என்ன நடக்குதுன்னா, இந்தியன் பாஸ்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எந்த வேலையும் பண்ண விடாமல் எங்களுக்காகவே நாங்கள் பாஸ்போர்ட் அடிக்க போகிறோம், எங்களுக்காகவே நாங்கள் வந்து ஒரு தனியாக கரன்சியை உருவாக்க போகிறோம்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. சொந்த நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடு உருவாகிறது தான் நம்ம இங்கே தான் கேள்விப்படுறோம். இந்த ஜெகதீஷ் சிங்க்கு உறுதுணையை யார் ஒருத்தர் இருக்காருன்னா ஜோர்னல் சிங் பின்வாலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் சீக்கிய மத தலைவர்களில் ஒருத்தர். இவருக்கு தனிநாடு கோரிக்கை மட்டும் கிடையாது, இன்னொரு கோரிக்கையே இருக்குது. அது என்னென்னா, இந்திய அரசாங்கத்தால் ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. என்னென்னா, சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள் இவங்களும் இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பயங்கரமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சீக்கியர்கள் நாங்கள் வந்து இந்த மதத்துக்குள்ளே வரமாட்டோம், எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம் சொல்லிட்டு இவர் பயங்கரமாக முடிவெடுக்கிறாரு. இவரோட நோக்கம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்தியன் ஆர்மியில் முன்னாடி வேலை பார்த்த அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தவங்க, முக்கியமாக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி சீக்கியர்களுக்காகவே ஒரு ஆர்மியை உருவாக்குறாரு. இந்தியாவுக்குள்ளேயே உருவான ஒரு சிவில் வாரம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆர்மியை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் உளவுத்துறை மூலமாக இந்திரா காந்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம வந்து சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட முடிவு போராக மட்டும்தான் இருக்குது, நாங்கள் வந்து எங்கள் நாட்டை பிரிச்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசித்த இந்திரா காந்தி அவர்கள் பண்ணுறாங்க, சரி ஓகே இவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாங்க. இதில் நிறைய இந்திய அதிகாரிகள் இருந்தாலும் சில முக்கிய வெளிநாட்டு அதிகாரிகளும் ஆலோசனைக்காக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. ஜூன் 3 ஜூன் 6 வரைக்கும் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 600 பிரிவினைவாதிகள் பொற்கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்காங்க. அவங்க இல்லாமல் இன்னும் நிறைய டூரிஸ்ட்லாம் அங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் இந்த போர் நடந்துகிட்ருக்கு. போர் வலுவாக நடந்துட்டு இருக்கும்போது தான் பிரிவினைவாதிகள்கிட்ட அதிநவீன வெப்பன்ஸ்லாம் இருக்குன்றது அப்பயே தெரிய வருது. இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளோ நவீன வெப்பன்ஸ் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்ற கேள்விக்கு இன்னமும் பதில் கிடையாது. பயங்கரமான சண்டைகளில் ஆர்மிக்காரங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, ஜோர்னல் சிங் எங்கேயாச்சும் இருக்காரா, பிடிச்சி போட்டுடலான்ட்டு போய் பார்த்தா அவர் இறந்து போன நிலைமையில் அங்கே கிடக்கிறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமாடியே அந்த போர் நடந்துகிட்டே இருக்குது. ஜூன் 6 இந்த போர் முடிவடையுது. இதில் கிட்டத்தட்ட 490 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 90 பேர் தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட இறப்பு விகிதம் பல இருந்தாலும் மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. என்னென்னா, சீக்கியர்களோட வழிபாட்டு தலங்களே ரொம்ப முக்கியமானது இந்த பொற்கோயில் தான். இதுக்குள்ளே அவங்க செருப்பு கூட போட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல போயிட்டு இவ்வளோ பெரிய போர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கியர்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு உண்டாகுது.
நாடு ஃபுல்லாக சின்ன சின்ன கலவரங்களும் உண்டாகிட்டு இருக்கு. ஒரு வழியாக இந்திரா காந்தி அவர்கள் இந்த கலவரத்தை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டாலும் அதுக்கப்புறமாட்டி அவங்கள வந்து நிறைய வந்து அசாசின், அதாவது கொலையாளிகள் தேடிட்டுறது இந்திரா காந்தி புரிஞ்சுக்கிறாங்க. உளவுத்துறை மூலமாக இந்திரா காந்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறத அப்போதைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தெரிவிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும்ட்டு. ஜூன் 12, 1984 லண்டனில் ஜெகதீஷ் சிங் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது பிபிசி மூலமாக. அந்த பிபிசி நியூஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த தாக்குதலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஜெகதீஷ் சிங் சொல்கிறாரு, இந்திரா காந்தியை அவங்க குடும்பத்தினருக்கும் தக்க பதிலடி கிடைக்கும், அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்காம போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இது நடந்த சில மாதங்கள்லேயே 1984 அக்டோபர் 31 இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட வேலை பார்த்த நிறைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, உளவுத்துறையில் சேர்ந்தவங்க, உங்ககிட்ட இருக்க சீக்கிய மதத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க. முக்கியமாக ஆர்கே தவான்றோ செயலாளர் ஒருத்தந்தார், அவர் என்ன சொன்னார்னா, சீக்கியர்களை சேர்ந்த யாருமே கூட இருக்க வேண்டாம், உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, பியான் சிங் அப்படின்ற ஒரு அதிகாரி ரொம்ப வருஷமாக அவங்க கூடிய ஒரு பாதுகாப்பில் இருக்காரு, அவரை வந்து அப்படியே வந்து தக்க வச்சுட்ருக்காங்க. சரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரா காந்திக்கு தெரியும் தன்னை எப்படி கொன்னுடுவாங்க, கொல்ல போகிறாங்க, தன்னை தேடிட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதனாலேயே அவங்க பெரும்பாலும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் அப்போ சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு திருப்பி கூட்டத்துக்கே ஒரு தனி டீம் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க, பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்திரா காந்தியோட மனசில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். அவங்க இறப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க பீகார் போயிருக்காங்க, ஒரு மீட்டிங்கில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தி அவங்க ஸ்கிரிப்டை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நான் எப்படியும் கொல்லப்பட போகிறேன்னு எனக்கு தெரியும், என்னோட ஒரு துளி ரத்தமும் இந்திய நாட்டை பலமிக்க நாடாக மாற்ற போகுது, என்னோட இறப்புக்கு நான் வருத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு இந்திரா காந்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது டெல்லியிலேருந்து. யார் பேசுகிறாங்கன்னா சோனியா காந்தி அவர்கள். இந்த மாதிரி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஸ்கூல் போயிட்டு வரல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பட் யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு. இந்திரா காந்தி அவர்களுக்கும் இது வந்து சரியாக படலை, நம்ம கிளம்பி வந்து திருப்பி வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து டெல்லிக்கு பறந்து வராங்க. பறந்து வந்து அங்கே இருந்துகிட்ருக்காங்க. மறாவது நாள் காலையில் 9:20 போல் அவங்க வந்து குளிச்சு ரெடியாக வெளில போயிட்டுருக்காங்க. எதுக்காக போகிறோம்னா, அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பீட்டர் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆவணப்படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஆவணப்படத்துக்கு இந்திரா காந்தி கூட ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மீட்டிங், அதுக்காக இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட ஒரு 2-3 ஆஃபீஸர் போயிட்டுருக்காங்க. இவங்க வீட்டிலேருந்து வெளில வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு டோர் இருக்குது. அந்த டோர்கிட்ட 2 பாதுகாவலர்கள் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் பியான் சிங், இந்திரா காந்தி வேலையை விட்டு அனுப்ப வேண்டாம் கூட இருக்கணும்னு சொன்ன அதிகாரி. ஒரு 10 வருஷமாக இந்திரா காந்தி கூட அவர் இருக்கார். இன்னொருத்தர் 22 வயசான சத்வந்த் சிங், இவங்க 2 பேரும் அங்கே காவலில் நிற்கிறாங்க. இந்திரா காந்தி வந்துட்டு இருக்கும்போது பியான் சிங் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து இந்திரா காந்தியோட வயிற்றுலேயே 3 வாட்டி சுடுறாரு. அவர் சுட்ட அடுத்த நிமிஷமே சத்வந்த் சிங் தன்னோட கையில் AK-47 வச்சு 30 வாட்டி சுடுறாரு. தொடர்ந்து 30 வாட்டி சுடுறதுன்னு அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் ஓடி வந்து பியான் சிங்கை அங்கேயே சுட்டு கொள்கிறாங்க. சத்வந்த் சிங் பயங்கரமான அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவங்க 2 பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம், நாங்கள் நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திரா காந்தி அவர்களை உடனே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 9:30 கொண்டு போய்ட்றாங்க. அவங்கள ஃபுல்லாக வந்து செக் பண்ண மருத்துவர்களாக என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு 33 வாட்டி தாக்குதல் நடந்திருக்கு, ஆனால் 30 குண்டுகள் தான் இவங்க உடம்பை துளைச்சிருக்கு, 27 குண்டுகள் இவங்க உடம்பை தொலைச்சி வெளியில் போயிடுச்சு, 7 குண்டுகள் இவங்க உடம்புக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தீவிரமாக வந்து கண்காணித்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதியானம் 2:20 போல் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் தூர்தர்ஷனில் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த நியூஸ்லேயே சொல்கிறாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, உலகமே இதன் மூலமாக வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இந்தியாவில் இருக்க பல சீக்கியர்கள் இதனால் தாக்கப்படுறாங்க. இந்த நிலைமை ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத நிலைமையாக போயிட்டுருக்கு, பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவே வந்து ஒரு போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நவம்பர் 3 இந்திரா காந்தி அவர்களை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க. அவரோட இறுதி சடங்கு அவங்களோட பையன் ராஜீவ் காந்தி கையில் நடக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.